கடை வாடகைக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மனு. கடை வாடகைக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அளித்துள்ள மனுவில் தற்போது மத்திய அரசானது கடைகளில் வாடகைக்கு இருக்கும் வாடகைதாரர்கள் தங்கள் வாடகையுடன் சேர்த்து 18 வெள்ளக்காடு ஜிஎஸ்டி வரியை செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை கடந்த மாதம் அறிவித்துள்ளது. இதனால் சில்லறை வணிகர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் சில்லறை வணிகம் செய்ய மாநகராட்சி உரிமம், குப்பைக்கான உரிமம், தொழில் வரி உரிமம் போன்றவற்றை எடுத்துதான் வியாபாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். இவைகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த கட்டணத்தில் அரசால் வசூல் செய்யப்பட்டது என்றும், ஆனால் தற்பொழுது அனைத்துமே சில்லறை வியாபாரிகளால் செலுத்த முடியாத அளவிற்கு வரி விகிதம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த சூழ்நிலையில் கடைகளில் வாடகைக்கு இருக்கும் வாடகைதாரர் 18% ஜிஎஸ்டி வரியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களின் வருமானத்திற்கு தகுதியான காரியமில்லை என்றும், எனவே மாவட்ட ஆட்சியர் வணிகர்களின் சூழ்நிலைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று வாடகை கடைகளுக்கான 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய பெயர் லிங்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவராக நான் இருந்து வருகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், மாநகர மாவட்டம் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். அதாவது ஜிஎஸ்டி வாடகைக்கு கடையில் குடியிருப்பவர்களுக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. இந்த விஷயம் சில்லறை வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் சில்லறை வணிகம் செய்வதற்கு மாநகராட்சி உரிமம், குப்பை வரி உரிமம், தொழில் வரி உரிமம், எடைக்கல் உரிமம், விவசாய வேளாண்மை விற்பனை பொருள் மூலம் அதற்கு காய்கறிக்கென்று ஒரு உரிமம், மேலும் ஃபுட் லைசன்ஸு, இது போன்று 7-8 உரிமம் நாங்கள் எடுத்து வருகிறோம். ஏற்கனவே சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, ஆன்லைன் வர்த்தகம், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு ஏகபோக சக்திகள் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சில்லறை வணிக கடைகள் மூடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் மத்திய அரசு 18 ஜிஎஸ்டி வாடகை வரி என்று ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலே ஜிஎஸ்டி என்றால் அர்த்தம் என்ன என்று எங்களுக்கு குழப்பமா இல்லை ஆட்சியாளருக்கு குழப்பமா என்று தெரியவில்லை. ஜிஎஸ்டி என்றாலே